பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒடுக்கினானோ அது போல சாத்தா இன்னைக்கு டெய்லி நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கிறான், ஒடுக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிற அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு துக்கம் நம்ம இருதயத்தில் வந்துடுது. ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம கேள்விப்படுற உடனே நம்ம ஆவி என்ன பண்ணிடுது, உடனே நொறுங்கி இருந்து ஒடுக்கும்படி. அடுத்து 13 வாசிமா. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் நடத்தினார்கள். முதல்ல ஒடுக்கினான் பார்வோன், இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். அடுத்து கொடுமைப்படுத்தினான். அடுத்து 14. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஜீவனை கசப்பாக்கினார்கள் அப்படின்னு என்னன்னா, ஜீவனை கசப்பாக்குனா ஏண்டா நம்ம உயிரோட வாழறோம் சொல்றோமா இல்லையா? ஏண்டா இந்த பூமியில் நம்ம வாழறோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறோம், ஏண்டா நம்ம உயிரோடு இருக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறேன்னா, சாத்தான் அவர்களை ஒடுக்கினான், கொடுமைப்படுத்தினான். அடுத்து என்னன்னா, ஜீவனை என்ன செஞ்சானா, கசப்பாக்கினா. அடுத்து 16 வாசிமா. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்த ஆண் பிள்ளையானால் கொன்று போடு. நல்ல விளக்கிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் என்ன பண்றாங்களா, அடிமைத்தனங்களுக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களை பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணானா, கொடுமைப்படுத்தினான். சொல்லுங்க, கொடுமைப்படுத்தினான், ஒடுக்கினான், ஜீவனை கசப்பாக்கினான், கடைசியில கொல்லவே துணிஞ்சுட்டான். இன்னைக்கு தற்கொலையில் எத்தனை பேரு, விபத்து எத்தனை பேரு, விபத்துல காரணமே இல்லாம விபத்து. இன்னைக்கு உயிர் போகிறதுக்கு எத்தனை சான்ஸுங்க. இன்னைக்கு நிறைய பேர், அதாவது ஒரு சில பேர் டெவில்களை ஓட்டுற பொழுது, அதாவது அந்த டெவில்கள் ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, நீ செத்துரு ஒரு சத்தன்ட்ட கேட்டுக்குது, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற, நீ செத்துரு இதான் தூக்கு போட்டு செத்துரு. அது விபத்தில் இப்படியே ஒருத்தர் சொல்லுவார் என்கிட்ட, நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், நீ அப்படியே உன் வண்டியை லாரிக்கு விட்டுருக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. இதெல்லாம் என்னது, சாத்தானுடைய தந்தரங்கள் அல்லது சாத்தானுடைய கிரியைகள். அப்போ எப்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான், கொடுமைப்படுத்தினான், ஜீவனை கசப்பாக்கினான், கொல்ல பார்த்தது போலதான் சாத்தா ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனையை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சுட்டே இருக்கிறான். அப்ப நம்ம இன்னும் யாருடைய கையில் இருக்கிறோம்? நல்ல வேகமா சொல்றீங்க, வேகமா சொல்றீங்க. யார் கையில் இருக்கிறோம்? சாத்தானின் கையில இன்னும் நம்ம இருக்கிறோமே.